ஹாய், நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தொட்டாஞ்சினிங்கி செடிங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் இந்த செடியை போட்டிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்து மேலையெல்லாம் ஏறிக்கிட்டு ரொம்ப பெருசாகி அதே ஒரு புதையான மாதிரி ஆகி போயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி இதை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். வந்து தொட்ட உடனே அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி அந்த செடி ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல தான் தொட்டேன். இந்த இடம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அந்த அடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கட் பண்ணவே முடியலைங்க. சின்ன சின்ன முள் நிறைய இருந்தது. அங்கே பாருங்கள் குட்டி குட்டி முள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த செடியோட மெயின் வேருங்க. இந்த இடத்துல தான் மெயின் வேர் இருந்தது. ஆனால் வந்துட்டு அந்த செடி போகிற இடம் ஃபுல்லாமே வந்துட்டு வேர் பிடிச்சி தாங்க இருந்தது. சரி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் வெறும் கையிலலாம் கட் பண்ணவே முடியலைங்க. ஒவ்வொரு கிளையாக தான் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளையாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுங்க இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. இது பாருங்கள், ஒரு இது தான் கட் பண்ணேன், அதுவே எவ்வளோ ஹைட் இருக்குன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பில் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 கிளையாக வெட்டிகிட்டு இருந்தேன். பூவும் கூட சேர்ந்து இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. கடைசியாக அதே மாதிரி கன்னியூவாக வெட்ட முடியலைங்க. அதனால் ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஒரு வேஸ்ட் கிளாத்தை ஒரு 4ஆக மடித்து அதை சேர்த்து பிடிச்சி கட் பண்ணோன்னா அந்த முள் குட்டியாக இருக்கிறதுனால கை வரைக்கும் ரீச் ஆகலைங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு. இது இந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஒரு ஆசை ஒன்று வந்துடுச்சுங்க. அதை என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். பாருங்கள், நான் கொண்டு வந்து வச்ச டப்பே தெரிலைங்க, அந்தளவுக்கு ஃபுல்லாக மூடிடுச்சு. நான் வரும்போது என்ன ஐடியாவில் வந்தேன்னா சுற்றி கட் பண்ணி விட்டு குட்டியாக கொஞ்சம் விடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப வளர்த்தியாக வளர்ந்ததுனால பிடிச்சி இழுக்க எல்லாமே வர மாதிரி தாங்க இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற செடியில் கொஞ்சம் நிறைய வேர் இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் மேலே போட்டு ஹேங் பண்ணி வச்சிடலாம். பாட்டில் போட்டு ஹேங்கிங் பாட்டில் போட்டு ஹேங் பண்ணி வச்சிடலாம். மேலேருந்து தொங்கி வளர்ந்து வரும்போது பூவோடு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு ஒரு ஹேங்கிங் பாட் ஒன்று சும்மா தாங்க இருந்தது. அதில் போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் கூடவே இருந்த எல்லாத்துக்கும் தண்ணியும் ஊற்றி விட்டாச்சுங்க. ஒரு 2 மணி பிளான்ட்டு, அப்புறம் இன்னொரு கொடி வெரைட்டி ஒன்று இருந்ததுங்க. அது பார்த்திங்கன்னா அந்தாண்ட தொங்கிட்டுருக்கும். எல்லாத்துக்குமே கையோடு தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம புதுசாக வச்ச செடிக்குமே வந்துட்டு தண்ணி ஊற்றி மாட்டியாச்சுங்க. காட்டுறேங்க கண்டிப்பாக. இது வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு.